அதுங்க சொன்ன வார்த்தையை அவங்களுக்காக தான் பேசுறாரு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஏ. ஜீவனா. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். படிக்காத மேலே கர்ம வீரர், தென்னாட்டின் காந்தி, பெரும் தலைவர், மனிதர்கள் மாணிக்கம் என்று அனைவராலும் போற்றப்படும் காமராஜர் ஐயாவை பற்றி நான் பேச வந்துள்ளேன். நாடு பார்ப்பதுண்டா? இந்த நாடு பார்த்ததுண்டா? ஏன் உலகமே பார்த்ததில்லை, நானும் பார்த்ததில்லை. ஒரு போன்ற ஒரு தலைவனை கல்வி, பொருளாதாரம், சமூகம் என்ற எந்த ஒரு பின்பக்கமும் இல்லாமல் தன் வீழ்ச்சியையும் விழுப்பையும் மட்டும் நம்பி உழைத்தவர். சட்டங்கள் கற்றதில்லை, பட்டங்கள் பெற்றதில்லை, திட்டங்கள் பல கோடி தந்திட்ட அறிவு பெற்றவர். பதவி கர்வம் இல்லாதவர், கல்வியில் மிகுந்த செல்வம் ஒன்றும் இல்லை என்ற பாரதிதாசனின் வரிகளை மெய்ப்பித்து காட்டியவர். மூடப்பட்ட 6000 பள்ளிகளை திறந்து இலவச மதிய உணவு திட்டத்தை வகுத்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வெறும் 7% இருந்த கல்வியை 37% உயர்த்தி காட்டியவர். ஏராளமான தொழிற்சாலைகள், நீர்த்தக்க அணைகள் என்று அவருடைய ஆட்சி காலத்தை பொற்காலமாக மாற்றியவர். 125 ரூபாய் பணம், 4 வேஷ்டி, 4 கதர் சட்டை, ஒரு பேனா, ஒரு கண்ணாடி, ஒரு ஜோடி செருப்பு மட்டுமே அவர் வாழ்நாளில் சேர்த்து வைத்த சொத்துக்கள். வெள்ளை உள்ளம் கொண்ட கருப்பு கட்டி, வெட்டி எடுக்காத தங்க கட்டி, நாளும் உங்கள் புகழ் பாதைய பட்டி தொட்டி. உன்னை போன்றவர் பிறந்ததும் இல்லை, நீ பிறக்க போவதும் இல்லை. வாழ்க காமராஜர் புகழ். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஜீவனா. எப்படி ஜீவனா இந்த வயசுலயே இப்படி பேசுறாங்க அப்படின்னு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு பதில் இப்பதான் கிடைச்சது. ஜீவனா அவருடைய தாயார் மகாலட்சுமி என்பவர் பட்டிமன்ற பேச்சாளராம். அவர்கள் தமிழகம் முழுவதும் சென்று பட்டிமன்ற பேச்சை கொண்டிருக்கிறார்களாம். வாங்கம்மா, நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க, அவங்களோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்க. இருங்க இருங்க தம்பி, அவங்க தாயார் வராங்க பாருங்க. ஜீவனா அவருடைய அம்மா. தாயை போல பிள்ளை என்பதை நிரூபிக்கிறார் பாருங்க ஜீவனா.